ஹலோ கைஸ், வெல்கம் டு விஷ்வான் ஃபோன். நான் உங்கள் விஷ்வந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அயன்மேனை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி அயன்மேன் பற்றின ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் முதலாவது சொல்ல போகிற ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அயன்மேன் அதாவது டோனி ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணக்கார ஃபேமிலியில் பிறந்ததாக வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அவங்க ஃபேமிலிக்குன்னே, அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் ஃபேமிலிக்கே சொல்கிறேன். ஸோ அந்த ஃபேமிலிக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பட்லர் வந்து இருந்தாராம். ஸோ பட்லருன்றது அந்த ஃபேமிலிக்கே வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி. ஸோ அவங்களுடைய மெயின் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து செய்வார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சீஃப் மெம்பர் மாதிரி அவங்க ஃபேமிலியிலே. ஸோ அந்த பட்லர் பேர் வந்து எட்வின் ஜாவஸா. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டோனி ஸ்டார்க்கோடைய பேரண்ட்ஸ் வந்து இறந்துருவாங்கள்ல, அதுக்கப்புறம் வந்து எட்வின் ஜாவஸ் தான் வந்து, அதாவது அவங்க அவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலி. ஸோ யாராக இருந்தாலும் ஈஸியாக வந்து அவங்கள வந்து ஏமாற்றலாம். ஆனால் எட்வின் ஜாவஸ் வந்து எதுவுமே வந்து ஏமாற்றாமல் டோனி ஸ்டார்க்கை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவர் தான் வந்து வளர்த்தாராம். ஸோ அவர் இறந்தக்கப்புறம் டோனி ஸ்டார்க் வந்து அவருடைய நினைவாக வந்து அவர் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒன்று வந்து உருவாக்கியிருப்பாராம். ஸோ அதுக்கு பேர் தான் ஜாவஸ். ஆமாம் கைஸ், டோனி ஸ்டார்க் வந்து அவருடைய கவசத்தில் ஜாவஸ்ன்னு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லுவார்ல. ஸோ அந்த ஜாவஸ் வந்து உருவானதுக்கு பின்னாடி இருக்க கதை தான் வந்து இது. ஆக்சுவலி ஜாவஸ் வந்து ஒரு உண்மையான வந்து ஒரு மனுஷன் தான். ஸோ அவர் இறந்தக்கப்புறம் தான் வந்து டோனி ஸ்டார்க் இந்த பேரில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காமிக்ஸ்லேயே இருக்கட்டும் மூவிலேயே இருக்கட்டும், அயன்மேன் வந்து அவருடைய முதல் கவசம் அதாவது Mark 1 வந்து உருவாக்குனது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்தது தான். அதாவது அவர் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக வந்து உருவாக்கியிருப்பார் ஒரு குகையில். ஸோ அவர் 10 ரிங்ஸ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனால் கடத்தப்பட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்க ஒரு கேவில் வந்து அடைக்கப்பட்டதா, அங்கேருந்து அவர் Mark 1 ஆர்மர் வந்து உருவாக்கி தப்பிச்சு போனதாக வந்து மூவிஸில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் காமிக்ஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே 10 ரிங்ஸ் ஆர்கனைசேஷன் தான் வந்து அவரை கடத்தியிருப்பாங்க. ஆனால் டோனி ஸ்டார்க்கை அவங்க ஆப்கானிஸ்தானில் வந்து கொண்டு வைக்க மாட்டாங்க, ஆனால் வியட்நாமில் வந்து கொண்டு வைப்பாங்களாம். ஸோ ஏதோ ஒரு ரீசன்ஸால், ஆக்சுவலி எதுக்குன்னே தெரியல, மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி மூவிஸ் எடுக்கும்போது காமிக்கில் இருக்க அதே கதையை தான் மோஸ்ட்லி வந்து கொண்டு வருவாங்க. அந்த மூவிஸ்லேயும் வந்து அதே தான் வந்து கொண்டு வருவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பேர் எல்லாமே மோஸ்ட்லி வந்து காமிக்கில் இருக்கிறது தான், அதை வச்சு தான் வந்து மூவியை வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடத்தையே வந்து அவங்க மாற்றினாங்க. ஆனால் அது எதுக்குன்னு தெரியல, அது என்ன ரீசன் தெரியல. ஆனால் மேபி அந்த படம் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான்னு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு அவங்களுக்கு தோணிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து காமிக்ஸில் வியட்நாம்ன்ற இடத்துல வந்து உருவாக்குனதை மூவிஸில் ஆப்கானிஸ்தானாக வந்து மாற்றிருக்காங்க. அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோனி ஸ்டார்க் வந்து, அதாவது படத்துலேயே இருந்தாலும் சரி காமிக்ஸ்லேயே இருந்தாலும் சரி, ஸோ அவர் வந்து ஒரு வெப்பனை வந்து யூஸ் பண்ணுறாருன்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவருடைய சூட்டில் வந்து நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். லேசர்ஸ், மிசைல்ஸ், இல்லை கன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து அவருடைய சூட்டில் வந்து இருக்கும். ஆனால் அதை ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது அவருடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜாவஸ்ட்டை வந்து அவர் வந்து எனக்கு லேசர் வேணும் அந்த மாதிரி எதுவுமே வந்து அவர் வாய்ஸ் கமெண்ட் மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் வெப்பன் வந்து தானாக அவர் கையை நீட்டினாலே வெப்பன் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து வரும். அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோனி ஸ்டார்க்கோடைய அந்த அயன்மேன் சூட்டில் வந்து ஒரு சென்சார் இருக்குமா, ஒரு பிரெயின் வேவ் மானிட்டரிங் சென்சார் மாதிரி இருக்குமா. அதாவது அவர் என்ன யோசிச்சாரோ அதை வந்து அந்த சென்சார் வந்து கிட்டத்தட்ட அது அனாலிசிஸ் பண்ணி அதை வந்து கேலிப்ரேட் பண்ணி அவர் என்ன யோசிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட சூட்டும் வந்து நடக்குமா. ஸோ அவர் மிசைல்ஸ் வந்து வேணும்னு வந்து நினச்சாருன்னா அது வந்து அந்த சென்சார் வந்து ஓகே அந்த பிரெயின் வேவ்ஸை வச்சு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர் மிசைல்ஸ் வந்து வர மாதிரியும், அதே மாதிரி அவர் என்னென்னலாம் யோசிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவருக்கு வந்து காமிக்குமா. இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிற அந்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோனி ஸ்டார்க் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக பல ஆர்மரை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணணுன்னா வந்து ஒரு சூட் வச்சுருப்பார். ரொம்ப பெரிய ஹெவி வெயிட் ஆப்ஜெக்ட் தூக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு சூட் வச்சிருப்பாரு. இல்லைனா ஹல்க் அடிக்கிறதுக்கும் கூட ஹல்க் பஸ்டர்ன்ற ஒரு ஆர்மர் வந்து வச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வந்து அவர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான சூட் வந்து வச்சிருப்பாரு. ஸோ ஆக்சுவலி டோனி ஸ்டார்க் எவ்வளோ சூட் தான் வந்து வச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் 85 சூட்ஸ் இருக்கதா வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் எல்லா சூட்டுமே யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியாக வந்து அவர் யூஸ் பண்ண சூட் வந்து Mark 85. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து அவருடைய 85வது சூட்னு. ஆனால் காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட வந்து டோனி ஸ்டார்க் எக்கச்சக்கமான, அதாவது கணக்கிலே இல்லாத அளவுக்கு வந்து அவர் சூட் வந்து நிறையா வந்து வச்சிருப்பாராம். ஸோ அது எவ்வளோன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலாக வந்து யாருக்குமே வந்து தெரியாதான். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.